ஹalleluya குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு இல்லைங்க? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? வாங்க வாங்க வாங்க, ஜெபத்தோடு தொடங்குவோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் காலையும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உம்முடைய உதவியோடு இந்த நாளை தொடங்க நீர் செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. யார் எந்த நிலையில இருக்கிறாங்களோ நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்க இருதயத்துக்கு தேவையான ஆறுதலை கொடுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கிறீங்க? ஆனந்தமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க. நீங்க மனசு நிறைய சந்தோஷத்தோடு சிரித்து, கொஞ்சமா இல்ல, வாய் விட்டு இதயத்திலிருந்து வயிறு அசைகிற அளவுக்கு மனசு நிறைஞ்சு ஆனந்த கண்ணீர் கண்கள்ல இருந்து வழியும்படியாக சிரித்த நாள், ஆனந்தத்தோடு நிறைந்த நாள் எப்போங்க? எவ்வளவு காலம் ஆச்சு? சிலர் வருஷ கணக்கில் அதே அழுகையின் முகத்தோடயே இருப்பாங்க. நான் அப்படி சொன்ன எனக்கு கஷ்டப்படாதீங்க. சிலருடைய இருதயங்கள் எப்பவுமே ஏதாவது வேதனையோடு, துக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, கலக்கத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம் இந்த நாட்களில். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள்னு பவுல் சொல்லி இருக்கிறாருங்க. ஆனா சந்தோஷப்பட நம்மால முடியலல்ல. சந்தோஷம் எப்போ உண்டாகும்? நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கும் போது இல்லையா? நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் போது தானே? நம்ம பாடுகள் தீரும் போது தானங்க? அநேகர் அவங்களுடைய வாழ்க்கையில மனதில் வேதனையோடு இருக்கிறாங்க. ஒரு முறை பாருங்க, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மனோ துக்கம் யாருக்கும் சொல்லிக்கொள்ள முடியாது, யாரும் தீர்க்க முடியாது. ஒரு நாள் இல்ல, ஒரு விஷயம் இல்ல, அந்த மனோ துக்கத்தோடு நாளுக்கு நாள் நொந்து போகிறவர்களை, நாளுக்கு நாள் பலவீனமாகி கொண்டு இருக்கிறவங்கள எப்ப பார்த்தாலும் அவங்க ஐசோலேட்டடா, தனியாக இருப்பதற்கு, யாருக்கும் முகத்தை காட்டாம தப்பித்துக் கொள்வதற்கு, மௌனமாக இருந்து விடுவதற்கு, மனுஷரையும் சூழ்நிலையும் சந்திக்க இஷ்டமில்லாத நிலைமையில இருப்பதை கவனிக்கும் போது, அப்படிப்பட்டவங்க மனோ துக்கத்தினால கஷ்டப்படுறாங்க என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா, இது சரீர வியாதி கிடையாது, மனதளவுல இருக்கிற மனவியாதி. மனோவியாதிக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இதைதான் இன்றைக்கு இங்கிலீஷ்ல சொல்றாங்க டிப்ரெஷன், மன அழுத்தம். ஆமா, என்ன உங்களை அந்த அளவுக்கு கலங்கடிக்கிற விஷயம்? உங்க வருங்காலத்தை குறித்த பயமா? பிள்ளைகளின் வருங்காலத்தை குறித்த பயமா? நீங்க செய்த தவறு உங்களை கஷ்டப்படுத்துதா? உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துதா? நீங்க பட்ட அவமானங்களா? நீங்க பட்ட நிந்தைகளா? ஒரு முறை ஏன் என் மனசு இப்படி பாழாயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கிறன்னு நின்று யோசிக்கணுங்க. நம்ம தேவனுடைய சமூகத்துல யோசிக்கணும். அப்போ கரெக்டா இருக்கும். இல்லைன்னா சுய பரிதாபம் வந்துடும். நம்ம வேதனைக்கு யார் மேலேயோ பழி போடுவது, அவங்கள நிந்திக்கிறது நமக்கு பழகிருச்சு. கண்டிப்பா மற்றவங்களால கூட நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம துன்பத்துக்கு காரணம் நாமோ அல்லது வேற யாரோ என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். உங்க துன்பத்துக்கு காரணம் உங்க புத்தீனமே, உங்க அஜாக்கிரதையே, உங்க பாவமே, உங்க தோஷமே என்று தெரியும் போது மற்றவங்க மேல பழி போடுவது சரியில்லைங்க. அதை தெரிந்து கொள்ளும் போது அதிலிருந்து விடுவிக்க கூடியவர் ஆண்டவர் மட்டுமே. அவர் சமூகத்துல நம்முடைய கவலை எல்லாம் ஊற்றிவிடும்படி வசனம் சொல்லுது. அநேக முறை நம் வாழ்க்கையில
அந்த துன்பத்தை நினைத்து 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 இன்னும் இன்னும் நொந்து போகிறோமே தவிர அறிக்கை செய்தால் மன்னிக்கிற ஆண்டவர் இருக்காருன்னு மறந்துடுறோம். ஆண்டவரை அறிந்தவங்க எப்பவும் கூட அந்த மனோ துக்கத்தோடு இருக்க தேவையில்லைங்க. நம்ம மனசு அறிந்த ஆண்டவருக்கு, நம்ம நிலைமையை அறிந்த ஆண்டவருக்கு நாம வேண்டிக் கொண்டா, நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டா நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா அநேகர் இன்றைக்கு மனோ துக்கத்தால உடைந்து போறாங்க. அவங்க ஆவி முறிந்து போகுது. படுத்தா தூக்கம் வராது, சாப்பிட தோணாது, சாப்பிட்டா ஜீர்ணிக்காது, யாரோடும் சேர முடியாது. இன்றைக்கு அநேகர் பலவிதமான அவங்க மனோ துக்கத்தோடு, மனசுல வேதனையோடு சிலர் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சிலர் முரட்டாட்டம் செய்கிறவங்களாயிடுறாங்க. ஏதோ ஒரு போதையில கம்பீரமா இருப்பதுக்காக வெளியே மட்டும் சிரிப்பு, ஆர்டிபிஷியலாக சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவதற்கு வெறுமனே சிரிப்பது, எல்லாரும் முன்னாடி நான் நல்லா தானே இருக்கிறேன் என்பது போல கம்பீரமா இருப்பது. ஆனா தனிமையை மனதளவுல அனுபவிப்பது ரொம்ப பயங்கரமான விஷயங்க. நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? வெளியே சொல்ல முடியாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்பதை கற்றுக்கோங்க. மன மகிழ்ச்சி முகத்திற்கு மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அதுபோல 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் தான் 22வது வசனத்தை பார்த்தா, மன மகிழ்ச்சி உள்ள இருதயம் நல்ல ஔஷதம். நல்ல ஆரோக்கியத்துக்கு காரணம் என்னன்னா சந்தோஷமான இதயம், மனசு. மனசுல சந்தோஷமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போங்க. மனசுல துக்கத்தோடு மனோவியாதியோடு இருக்கிறவங்களுக்கு உடம்பெல்லாம் வியாதி தான். நம்ம மனசுல சந்தோஷம் இருந்தா அவனுக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், நல்ல ஜீரணம் இருக்கும். அந்த தேவனுடைய கலை இருக்கும் முகத்துல. ஆனா அநேகருடைய நிலைமை, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். உடைந்த மனசு, கிரஷ்டு. பலவிதமான பிரச்சனைகளில் அநேகர் இன்றைக்கு அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சிலருக்கு மனைவியால நெருக்கம், பிள்ளைகளால நெருக்கடி, எஜமான்களால அழுத்தம், கணவரால அழுத்தம், சொந்தக்காரங்களால அழுத்தம், நண்பர்களால நெருக்கடி. என்னங்க, எத்தனையோ நெருக்கடியை இன்றைக்கு நம்பினவர்கள் மூலமே பெறுகிறவங்க நொந்து போறாங்க. இன்றைக்கு என் சொந்தமே என்னை ஏமாற்றிட்டாங்க ஐயா, வீட்டாரே என்னை இப்படி சொல்லிட்டாங்க ஐயா என்று அநேகர் அவங்க பாரத்தை பகிர்ந்து கொள்ளும்போது எவ்வளவு பயங்கரம் இது என்று கேட்கிறவங்களுக்கே கஷ்டமா இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்றவங்களுக்கு எவ்வளோ உடைந்து போயிருப்பாங்க என்பது நினைச்சு பார்க்க முடியுதுங்க. உடைந்து போனவர்களை உருவாகவே ஆண்டவர் உலகத்துக்கு வந்தாருங்க. உடைந்து நொறுங்கியவர்களை அவர்கள் நடுவே வாசம் பண்ணி அவர்களை தைரியப்படுத்த வந்தாருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உடைந்த நிலைமையில இருக்கும்போது, நீங்க முறிந்த நிலைமையில இருக்கும்போது, நீங்க மனோ துக்கத்தோடு வேதனையா இருக்கும்போது, எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாதோ என்னமோ, உங்களை சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறாருங்க. உன்னை சுகப்படுத்தும் கர்த்தர் நானே என்ற போது ஏதோ வெளியே இருக்கிற நோய்களை மட்டும் குணப்படுத்துறவர் கிடையாதுங்க. உடல் ரீதியான நோய்கள், பலவிதமான நோய்களை அவர் குணமாக்கினாரு. There is no doubt about it. அன்றைக்கும் இன்றைக்கும் கூட அவர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க அற்புதமான சுகங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அது மட்டுமல்ல, எந்த மருத்துவரும் குணப்படுத்த முடியாத மனோவியாதியிலிருந்து, உடைந்த இருதயத்தில் இருக்கிற நிலைமையிலிருந்து, நாளுக்கு நாள் அழிவை நோக்கி போகிற, சலித்து போய் சாடிஸ்ட் என்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் they will become like சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க. சாடிஸ்ட்னா அவங்க நல்ல துணியை உடுத்த மாட்டாங்க, அவங்க தலையை சீவ மாட்டாங்க,
அவங்க they won't behave properly, டீசெண்டா நடந்துக்க மாட்டாங்க. என்னங்க எதன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதோட நிறுத்திட்டா பரவாயில்லையே. அவங்க இன்னும் என்ன செய்வாங்கன்னா, நல்ல துணியை உடுத்தி இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க, சாப்பிடுறவங்கள பார்த்து திட்டுவாங்க, மற்றவங்களை ஏதோ ஒண்ணு பாடுபடுத்துவாங்க. இது நிச்சயமா அன்றைக்கு சவுலுக்கு பிடிச்ச ஆவிதாங்க. அசுத்த ஆவி அது. சவுலை அசுத்த ஆவி பிடித்து கொண்டது என்று வேதத்துல பார்க்கிறோம் பாருங்க. அந்த அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கும்போது அவன் எப்பவுமே பொறாமையினால நிறைந்திருந்தான். தாவீதை மருமகன் ஆக்கின பின்பும் கூட அவனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்துட்டு இருந்தான். பைத்தியக்காரத்தனமா செய்துட்டு இருந்தான். பாருங்க, இந்த துக்கத்தினால அநேகர் மனோ துக்கத்தை மறைப்பதற்கு விதவிதமா அவங்க நடந்து கொள்வதை நம்ம பார்க்கலாம். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறவங்களா மாறுறத பார்க்கிறோம். உனக்கு விடுதலை வேணும்னா ஆண்டவர்கிட்ட தான் வரணுங்க. சந்தோஷம்தான் நமக்கு ஆரோக்கியம். தி மெடிசன். இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு தெரியுமா? A joyful heart is a good medicine. சந்தோஷமா இருப்பது தான் உங்களுக்கு மெடிசன். எனக்கு ஔஷதம் என்னன்னா, உங்க மனோவியாதிக்கு உங்களுக்கு மருந்து சந்தோஷம் வேணும். உங்களுக்கு சந்தோஷம்னா அது தேவன் தருகிற சந்தோஷம். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. என் சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் தருவது போல் அல்ல. உலகத்துல இருக்கிற ஆடம்பரத்தினால வர சந்தோஷம், உலகத்துல வருகிற ஜோக்ஸ், கேலி, கிண்டல், இதனால கொஞ்ச நேரம் சிரிக்கலாம், அதோட நின்றோம். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற திருப்தி, சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் தருவாருங்க. முதல்ல நம்ம இருதயத்தை தேவனுக்கு முன்பு எம்டி பண்ணணுங்க, காலி பண்ணணும். உங்க மனோவியாதிக்கு காரணம் என்ன? பாவம் என்பது எப்பவுமே நம்மை சோர்வடைய செய்யுங்க. மனோவியாதிக்கு மனுஷங்க கூட காரணமா இருப்பாங்க. சில முறை எப்பவும் டிஸ்கரேஜ் பண்ணுகிற நபர்களை சுற்றி நீங்க இருந்தா, நிச்சயமா நீ உதவ மாட்ட, நீ எதுக்கும் உதவ மாட்ட, நீ எதுக்குமே பயன்பட மாட்ட என்று திட்டுகிற பெற்றோர் இருக்கிறாங்க. இன்றைக்கு எவ்வளவு குடும்பங்க என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க பிள்ளைங்களை பிடிச்சு சுத்த வேஸ்ட் என்பாங்க. மற்றவங்க முன்னாடி கொண்டு இந்த பிள்ளை படிக்காதுங்க, இந்த பையன் படிக்க மாட்டாங்க, உருப்பட மாட்டான்னு நெகட்டிவா சொல்லும்போது அவங்க மனசுல அது எவ்வளவோ வலிக்குங்க. நெவர். எப்பவும் கூட உங்க பிள்ளைங்களை மற்றவங்க முன்னாடி குறைச்சி பேசாதீங்க. உங்க வாயில பிரயோஜனமான வார்த்தைகள் தான் வரணும், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைங்க வாயில வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. தேற்றுகிற வார்த்தைகளை பேசினா உங்களுக்கு ஏதாவது செலவாக போகுதா? ஏதாவது உங்க சொத்தை கொடுக்கணுமா என்ன? அந்த ஊசி குத்துற வார்த்தைகளை பேசி மற்றவங்க இருதயத்தை காயப்படுத்துறதே வேலையா வச்சிருந்தா, உனக்கு நாவை கொடுத்திருக்கிற அந்த நாவை நீ பிரயோஜனமா பயன்படுத்தணும். நெகட்டிவ் பேசுறவங்க கிட்ட நீங்க ஏன் போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? உங்களை குறித்து விமர்சிக்கிறவங்களுடைய விமர்சனங்களை நீங்க ஏன் கேட்க நினைக்கிறீங்க? அட, அந்த சோசியல் மீடியால எதையோ போடுவாங்க. சில நேரம் அதை பார்த்ததுல இருந்து என் மனசெல்லாம் நொந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. என் மேல நான் செய்யாத நிந்தையெல்லாம் போடுறாங்க என்பாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க என்பாங்க. என் விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னு நீங்க யோசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. டோன்ட் வரி. உங்க இதயத்தை தேவனோடு சரியா வச்சுக்கோங்க, அது போதுங்க. மற்றவங்க சொல்ற வார்த்தைக்கெல்லாம் நாம பதில கொடுத்துட்டு இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியாதுங்க. உலகத்தார காகங்கள் என்பாங்க. காக்காவின் பாஷைக்கு அர்த்தமே இருக்காது. யார் யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா நீங்க யார் என்பது, உங்க தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை நீங்க பாத்துக்கணும். உங்க இருதயத்தை வசனம் என்னும் கண்ணாடியில பரிசோதிங்க. உங்களுக்கு துக்கம் இருந்தா தேவனுடைய சமூகத்துல ஊற்றிடுங்க. அண்ணால் மனோ வேதனையோடு குழந்தை இல்லைன்னு சக்காலத்தி படுத்துற வேதனைக்கு பிள்ளை இல்லைன்னு எல்லாரும் நிந்திக்கிறதுனால மலடி மலடி என்று சொல்லும்போது அந்த அவமானத்தை தாங்க முடியாம அழுது கொண்டே இருப்பாங்களாம். ஆனா ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு சென்று தன் கண்ணீரை எல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றிட்டாங்க. நான் என் இருதயத்தை தேவனுக்கு முன்பு ஊற்றிவிட்டேன், என் வேதனை அவருக்கு சொல்லிட்டேன். எப்போ அந்த வேதனையை தேவனிடத்துல கொடுத்துட்டாங்களோ அந்த வேதனைக்கு
உடனே பதில் கிடைத்ததுங்க. தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மூலமா அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அடுத்த வருஷம் நீ பிள்ளை பெறுவாய் என்று. உங்க வாழ்க்கையில என்ன வேதனை இருக்கோ எந்த மனுஷனும் தீர்க்க முடியாம இருக்கலாம். ஆனா இயேசுவின் இடத்துல நீங்க சொன்னா அவர் தீர்ப்பாருங்க. தலையை வணங்கி என்னோட ஜெபத்துல நீங்க ஒருமனப்படுங்க. உங்க வேதனைக்கு காரணம் என்ன? உங்க துன்பத்துக்கு, உங்க மன துக்கத்துக்கு காரணம் என்ன? எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, இன்டர்வியூ கிடைக்கலனா, யாரோ ஏமாத்திட்டாங்கன்னா, யாரோ உங்களுக்கு அநியாயம் செய்தாங்கன்னா, உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா, அல்லது நீங்க செய்த தப்ப உங்களால மன்னிக்க முடியாம உடைந்து போயிருக்கிறீங்களா? எது என்னவானாலும் இயேசு ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை மன்னிப்பாரு. நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர். நம் சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் யார் எந்த மனோ வேதனையில இருக்கிறாங்களோ அப்பா, யார் சந்தோஷம் இல்லாத நிலைமையில துக்கத்துல இருக்கிறாங்களோ, இன்னும் அவங்க துக்கத்தோடு ஆவிக்குரிய விதத்துல அழிந்து போவது மட்டுமில்ல, சரீரத்திலுமே வலிய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, வியாதிகளோடு கூட இருக்கிறாங்களோ, எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்கள ஒரு முறை பாருங்கப்பா. நொறுங்கியவர்களை பலப்படுத்துகிறவர், விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறவர், கட்டப்பட்டவர்களை விடுவிக்கவே வந்தேன் என்றவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு கட்டப்பட்டவர்களை, சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்க்கையை பாரமாக நினைத்து சாக முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒவ்வொருவரையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை செய்யும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பிரேயர் பர்டன்ஸை கான்ஃபிடென்ஷியலா வச்சு நாங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உங்க மனோ துக்கத்திலிருந்து, உங்க மனசுல இருக்கிற வேதனையிலிருந்து, உடல் ரீதியான கஷ்டங்கள்ல இருந்து, நம் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறாருன்னு விசுவாசத்தோடு ஜெபிச்சா நிச்சயமா விடுதலையை கொடுப்பாருங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. அற்புதங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்